சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வரக்கூடிய 2025 மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சியானது நடக்குதுங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு. அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி. அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேலே இருந்து நமக்கு பலாபலன்களை தராரு. இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்துல எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வழங்க போறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. குரு பகவான் அப்படிங்கிறது வானமண்டலத்தை, அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக 12 வருடங்கள் ஆகும். அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து போயிட்டு இருப்பாருங்க. அந்த வகையில் இப்போ இந்த மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு. இந்த பெயர்ச்சி காலத்தில் 12 ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார். பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் இந்த வலிமைக்கும், அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காற்றினுடைய தன்மையில போறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பா சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள், வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், இதுலெல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா? அவர் ஒரு பூமியை விட 12 மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். அதே போல பூமியை விட 64 மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க. அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பலவிதமான எரிகற்கள்கள், அதே போல இந்த வான்வெளி தாக்குதல்கள், இதுமாரி நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் வந்தது அப்படின்னா, அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான 60 மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க. அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது. அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றியிருக்காருங்க. அதனால ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றல் கொண்டவர், வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை. அதே போல அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்துல பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க. அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள், சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது. அதே போல குரு பகவானுடைய வக்ர காலம், அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது. அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு, அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது. அந்த வகையில உங்க ராசிக்கு இப்ப அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவா பார்ப்போங்க. துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காருங்க. இது வரைக்கும் அவர் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் போற அதனுடைய சம்பந்தம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான கஷ்டங்கள், மன வருத்தங்கள், குடும்பத்திலே சில குழப்பமான சூழ்நிலைகள், மன வருத்தங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும். இப்போ குரு பகவான் நல்ல இடம் 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அப்படின்னு பேரு 9ஆம் பாவத்துக்கு. உங்களுடைய தந்தையாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 9ஆம் பாவம். பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடியது 9ஆம் பாவம். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை சம்பந்தமான என்ன படிப்பு உங்களுக்கு தேவை, அது எல்லாமே 9ஆம் பாவம். ஆராய்ச்சி கல்வி, பட்டம் பெறுவது, பெரிய நிபுணத்துவமான அறிவு எல்லாமே 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்திலே இப்ப குரு பகவான் போறாருங்க. துலா ராசிக்கு இது அமோக வளர்ச்சின்னு சொல்லலாம்.
பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு 9ல் குருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அமைப்பு என்ன உங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா, குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், நல்ல அபிவிருத்தியான பல சூழ்நிலைகளை உருவாக்குங்க. முதல் விஷயம். அது மட்டும் இல்ல, குரு பகவான் 9ஆம் பாவத்துல போறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளா பூர்வீக சொத்து உங்களுக்கு வராமல் இருக்கு, அதே போல பங்காளிகளுக்குள்ள உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியதையே கொடுக்காமல் தவிர்க்கிறாங்க, இது மாதிரிலாம் இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியதை சேருங்க. நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குறாரு. அது மட்டும் இல்ல, குரு பகவான் துலா ராசிக்கு 3ஆம் பாவத்திற்கு உடையவர். 3ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் போகக்கூடிய அமைப்புங்கிறது சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 3ஆம் பாவம்ங்கிறது சகோதர சகோதரி ஸ்தானம். அந்த இடத்திற்கு உடையவர் இப்போ உங்களோட 9ஆம் பாவத்துல போறதுனால சகோதர சகோதரி மூலமாக நன்மைகள், உதவிகள், உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க ஹெல்ப் பண்றது போன்ற பல நன்மைகளை துலா ராசிக்காரங்களுக்கு தராரு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களோட 6ஆம் பாவத்திற்கு உடையவர். 6ஆம் பாவத்திற்கு உடையவர் 9ஆம் பாவத்தில் போவது நன்மை. குறிப்பா சொன்னா 6ஆம் பாவம் கடனை தரக்கூடிய ஸ்தானம். என்னங்க கடன்லாம் சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த 9ஆம் பாவம் வீடு வாகன யோகத்தை தரக்கூடும். அதனால கடன்பட்டு வீடு வாங்குறது அல்லது உங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு புதிய வாகனங்கள் வாங்குவது போன்ற பல நன்மைகள் நடைபெறக்கூடிய காலம் இருக்குங்க இந்த காலம், இந்த குரு பயிற்சி ஆனதுனால. அதனால ரொம்ப நாள வாடகை வீட்டிலே இருக்கிறவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உருவாக்குது. அது மட்டும் இல்ல, குரு பகவானினுடைய பார்வை நன்மைகளை அதிகமாக தரும். குரு பகவானுடைய பார்வைங்கிறது நன்மையை மட்டும்தான் அதிகமாக தரும். அந்த வகையில துலா ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெரிட்ஸ் கிடைக்குதுங்க உங்களுக்கு. எதனாலன்னா, குரு பகவான் அவர் அதாவது சமசப்தம பார்வையாக உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த சமசப்தம பார்வைங்கிறது 7ஆம் பாவத்தை பார்க்கிறது. அதற்கு 180 டிகிரி அப்படின்னு பேர். ஆக அந்த 180 டிகிரியாக அதை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும், புதிய மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாளா வேலை மாறணும்னு நினைச்சிங்களா, வேலை மாறுவீங்க. அதாவது வேலை வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா வேலை வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கும். அல்லது வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலே ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யறதுக்கு அருகாமையிலே நல்ல ஒரு வீடை கட்டிக்கிட்டு சந்தோஷமா போய் குடுத்தனம் பண்ணுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். இது மாதிரி பல நன்மைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு வழங்குறாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த குரு பகவான் அடுத்தது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் கொண்டவர். 5ஆம் பார்வையாக உங்களைத்தான் பார்க்கிறார், துலா ராசியை நேரடியா பார்க்கிறார். அதனால தன்னம்பிக்கையுடன் உணர்வீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஆற்றலுடன் நாம் செய்வோம், ஒரு உத்வேகத்துடன் புதிய எனர்ஜியா நீங்க செய்ய போறீங்க நீங்க பல விஷயத்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலா ராசியினுடைய 5ஆம் பாவத்தை குரு பகவான் அவரினுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய படிப்பை படிக்கிறது. நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையில இன்னொரு படிப்பு படிச்சா உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். அல்லது இந்த வேலையை கூட விட்டுட்டு நம்ம இன்னொரு வேலையை, நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அல்லது நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வாகனம் சார்ந்த விஷயத்துல இருக்கேன், இன்னொரு வாகனத்தை நான் அபிவிருத்தி செய்து கொள்ளணும், அதற்கு இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இது சார்ந்த இயக்கங்கள் எனக்கு தெரியும். உங்களுடைய அபிவிருத்தி, உங்களுடைய தொழில் சார்ந்த அபிவிருத்திகளுக்கு எதை நீங்கள் படிக்க வேண்டுமோ அதை நீங்கள் படிக்க போறீங்க. அதை சார்ந்த அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள போகிறீங்க. அந்த அறிவு வளர்வதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும், உங்களுக்கு உத்தியோக வளர்ச்சி இருக்கும். அது இந்த குரு பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு பெரிய நன்மை இருக்குங்க. அது போல இந்த குருவினுடைய பார்வை துலா ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துது. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தவர் திடீர்னு அப்படியே மாறி பல நன்மைகளை தரார். இப்போ குரு பகவான் நன்மையை தரார் ஒன்று அப்படிங்கிறது ஒன்றுன்னா, கஷ்டம் குறைவதுங்கிறது ஒரு இன்னொரு பெரிய பிளஸ். அதனால 2 விதமான பிளஸ் உங்களுக்கு இப்போ
துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றத்தினால் ஏற்படுது. இந்த காலத்துல நீங்க முக்கியமாக கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண் தெய்வ வழிபாடை செய்யணும். அதாவது மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். பௌர்ணமி தினத்திலே பெண் தெய்வம், மாரியம்மன், காளியம்மன் இது மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது அல்லது மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக உள்ளது. பௌர்ணமி தினத்துல வழிபாடு பண்ணுங்க. அந்த குரு பயிற்சினால் பல நன்மைகள் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகம் பண்ணட்டும். சிவாய நமः. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும், செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும், குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும். அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க. சிவாய நமக.